அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவினுடைய அமைச்சர் ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியாக முன்பு செயல்பட்டு கொண்டிருந்த, வதந்தி பரப்புவதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருந்த அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எங்களுடைய தலைவர்கள் குறித்து வாய்க்கு வந்ததையெல்லாம் தரந்தாழ்ந்து தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப பேசியிருக்கிறார். ஒரு அமைச்சருங்கிறத மறந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இந்த அரசினுடைய அமைச்சர் என்கிற தகுதியெல்லாம் மறந்து தன்னுடைய ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடிய, வதந்தி பரப்பக்கூடிய அந்த நிலையிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். கோமாளி, கேவலம், அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் நேற்று பேசியிருக்கிறார். அவருடைய தலைவர் எப்படி அநாகரிகமாக பேசுவாரோ அதே பாணியில், அதே வகையில், அதே வளர்ப்பின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அதே சமயம் திமுக தலைவர்கள் குறித்து தொடர்ந்து இதுபோல அவர் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், தகுதி இருக்கா அப்படின்ட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து கேட்டிருக்கிறார். எது தகுதி? ஒரு டெக்ஸ்டைல் கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கச்சி வேட்டியெல்லாம் எண்ணிங்கன்னா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் பல கட்சிகளினுடைய கட்சி வேட்டியை வீட்டு அலமாரில் வச்சுருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருப்பதுக்கு பேர் தான் தகுதியா? அதாவது அவர் பரப்பின வதந்தி எத்தனை அப்படிங்கிறத சென்செக்ஸ் எடுக்கலாம். அவர் போயிட்டு வந்த கட்சி எத்தனை அப்படிங்கிறத கையால் எண்ண முடியாது, சென்செக்ஸ் எடுக்கணும். அந்த அளவிற்கு வதந்தி பரப்புவதையும் கட்சி மாறுவதையும் மட்டுமே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் தகுதியா? ஒன்றும் வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் 2 துறை இருக்கிறது. ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று சட்டத்துறை. மின்சாரத்துறையில் தினசரி மின்வெட்டு அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்காத நாளே இல்லைங்கிற அளவிற்கு இரவுல மக்கள் வீதியில் எங்களுக்கு கரண்ட் கொடுங்க அப்படின்னு நடுரோட்டில் நின்று கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா, நான் குடிசை வீட்டில் இருக்கேன், வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆயிரக்கணக்கில் கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்ட்டு இபி ஆஃபீஸ் வாசலில் நின்று கதற வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு அம்மா என்னுடைய வேலையை கம்ப்யூட்டரையும் கரண்ட்டையும் நம்பி தான் இருக்குது, நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் கரண்ட்டுக்கும் ஒழுங்காக கொடுக்காதனால இபி பிரச்சனைனால என் வேலை போயிடும் போல இருக்கு, நான் கரண்ட்டுக்காக பிச்சை எடுக்கிறேன், என்னை வேலைக்காகவும் சோத்துக்காகவும் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க அப்படின்ட்டு கதறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுறாங்க. மின்சார கட்டணத்தினுடைய விலை உயர்வு நெஞ்சில் கை வச்சுட்டு உட்கார்ற அளவுக்கு, ஷாக் அடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அறிவிக்கப்படாத கட்டண உயர்வாக அது இருக்கிறது. இது குறித்தெல்லாம் எந்த பதிலும் இல்லாத, எந்த அக்கறையும் இல்லாத, எந்த அறிவும் இல்லாத திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எங்கள் தலைவர்களுடைய தகுதி குறித்து கேள்வி எழுப்புறார். அவருடைய இன்னொரு துறை சட்டத்துறை. சட்டத்துறையில் என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதில் 15 லட்சம் ரூபா மற்றவங்களுக்கு, அட்வொகேட்டுக்கு, அரசு வழக்கறிஞர் போகணுன்னா மற்றவங்களுக்கு 15 லட்சம் ரூபா, உனக்கு 12 லட்சம் ரூபா அப்படின்ட்டு ஏதோ ஆடி ஆஃபர் கொடுக்குற மாதிரி அரசு வழக்கறிஞர் பணியை, அரசு வழக்கறிஞர் பொறுப்பை, பதவியை ஆடி ஆஃபரில் விற்கிற மாதிரி விற்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து இதுவரைக்கும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வாய் திறந்திருப்பாரா? இது குறித்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையாக எடுத்திருப்பாரா? இது குறித்த புரிதலோ, இது குறித்த தகவலோ அவருக்கு வந்திருக்கிறதா? இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அவர் எங்களுடைய தலைவர்களின் தகுதி பற்றி பேசுவதுங்கிறது அவல நகைச்சுவை. அது ஒரு கோமாளித்தனமான பேச்சாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு பக்கம். அவங்களுடைய தலைவர் மட்டும் என்ன, ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு வருகிறது. அந்த எம்எல்ஏக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த அரசு. ஒரு மந்திரி ஸ்டேடியத்துக்குள்ள உட்காந்துட்டு மாத்திரை நுணுக்கிறாரு. அதை கேட்டோம்னா, அதுக்கு எதிராக நின்னோம்னா அவருக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வெளியில் நின்றுடுறீங்க. நான் அவர் கூட தான் நிற்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்? அதுதான கேள்வி. இன்னைக்கு ஒரு அமைச்சர்களுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகியிருக்கிறதா தகவல் வருது. எல்லாரும் அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்லையும் அந்த ஆடியோ வந்தது. அதில் டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, கொன்று வெளியே எடுத்துருவேன், அதுக்கு முன்னால் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியாது, அந்த ஆடியோவில் வரது. இன்னும்னா காலை கூட வைக்க விட மாட்டேன், ஏன் பார்டரை தாண்டாத, இந்த டயலாக்லாம் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்கலாம், மூவிக்கு டைட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி டயலாக்லாம் இருக்குது. அப்போ ஒரு அமைச்சர் மாத்திரை நுணுக்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் கொலை மிரட்டல் விட்டு ஆடியோ வெளியிடுறதா அந்த அமைச்சர் பேரில் ஒரு ஆடியோ சுற்றிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குறோம். இன்னொருத்தர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மிரட்டினார்னு சொன்ன ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஊர் எக்கேடு கெட்டா என்ன, என்னுடைய படை பரிவாரங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணா என்ன, எனக்கு 10வது மாடியில்
ஃபுல் சிவியோட ஆஃபீஸ் இருந்தால் போதும் அப்படின்னு லக்ஸுரியை என்ஜாய் பண்ணுற, சொகுசை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் கோமாளித்தனமா இல்லையா? அதுக்கு பேர் தகுதியா இல்லையா? மக்கள் கேட்குறாங்க சார், இதுதான் கோமாளித்தனம்னு மக்கள் சொல்கிறாங்க சார். இது என்ன, இது மட்டுமா? இன்னைக்கு என்ன பத்தி எரியுது. இந்தியா நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மாணவர் சமுதாயம் ஒன்று திரண்டு ஒரு மந்திரியையே பதவியிலிருந்து இறக்கி இருக்கிறாங்க. அது குறித்து வாயே திறக்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். என்ன ஆதரவு தெரிவிச்சிங்க? ஏன் ரோட்ல வந்து உட்காரல? ஏன் அது குறித்த எந்த புரிதலையும் நீங்க ஏற்படுத்தல? பாஜக அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறதுக்கு தெம்பு கிடையாது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு 2வது முறையாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல சார், கேள்வியே கேட்கல சார். அதுக்கான துணிச்சல் அவர் கிடையாது. முதல் குவார்ட்டர்ல, ஃபினான்ஷியல் இயர்னுடைய முதல் குவார்ட்டர்ல போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி 2500 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா செய்தி வருது. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு, இந்த அரசுக்கு, தாவேக்காவுக்கு திராணி கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்த 3வது தான் பாடுவோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பப்ளிக்கா ரிலீஸ் பண்றார், செய்தி கொடுக்கிறார். அந்த துணைவேந்தரை கண்டிக்கிறதுக்கு வக்கு கிடையாது, வகை கிடையாது. பாஜகங்கிற சொல்ல வாயிலிருந்து வருவதற்கே துளியும் தெம்பற்ற, முதுகெலும்பற்ற இந்த கூட்டத்தை கோமாளி கூட்டம்னு சொல்றதா இல்லையா? இந்த கூட்டம் எங்க தலைவர்களுடைய தகுதியை பார்த்து பேசுகிறது. அந்த தன்மைக்கு பேர் தான் கோமாளித்தன்மை. முடிஞ்சா பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவினுடைய கோமாளித்தனங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு உங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுற சொல்லுங்க. அப்புறம் சொல்லிக்கிறோம் நீங்க வீரன், நீங்க ஹீரோ, நீங்க அசகாய சூரன் எல்லாம் அப்புறம் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே அஞ்சு நடுங்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் கோழைத்தனம், கோமாளித்தனம், பாசிச கோமாளித்தனம். நீங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிறது இல்லை. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆபீஸ்க்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் வாசல்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட ஒரு காவல்துறை அதிகாரியை நிக்க வச்சிருக்காங்க, ஒரு காவலரை நிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு? புகார் கொடுக்க வரக்கூடியவர்கள் தீக்குளிக்கிறதுக்கு அட்டம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த லட்சணத்தில் தான் இந்த நாட்டினுடைய மக்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் வெக்கமே இல்லாம மேடையில் ஏறி என்ன சொல்றாரு? மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. மக்கள் மகிழ்ச்சியா இருந்தா ஏன் சார் உங்க ஆபீஸ் வாசல்ல வந்துட்டு தீக்குளிக்கிறதுக்கான அட்டம்ப்ட்ல ஈடுபடுறாங்க? அப்ப மக்கள் பிரச்சனை குறித்து அக்கறை இல்லை. பாஜக தமிழ்நாட்டு மீது ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி குறித்து அக்கறை கிடையாது. இவர்களுடைய அமைச்சர்கள் போடக்கூடிய அழுச்சாட்டியங்கள், லூட்டிகள், அது குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா, இப்படி எல்லாம் ஒன்று இருக்குதா இல்லையான்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் 10வது மாடியில் எனக்கு ஃபுல் சி வியூவில் ஏசி ரூமோட ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு இருக்கிற ஆஃபீஸை இடமாத்துறதுல கவனம் செலுத்துறாரு. அந்த தன்மைக்கு பேர் தான் கோமாளித்தனம்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான கோமாளித்தனங்களை உடனடியாக நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது குறித்து அக்கறையோடு சிந்தித்து செயல்பட்டா அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. எதிர்கட்சிகளை பெறான்றதுலையும் அது அடிப்படையாக இல்லாமல், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் உங்கள் தலைவர் மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்தினீங்கன்னா நல்லது. நிறுத்தலைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி எதிர்கொள்ளுமோ அப்படி எதிர்கொள்ளும். சார், திமுகவை யார் வழி நடத்துறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் திமுகவுக்கு தெரியும். 75 ஆண்டு காலம் கட்சி எதிரில் நின்ன காங்கிரஸ் இன்னைக்கு பல காலம் இல்லாமல் போயிடுச்சு. எம்ஜிஆர் நின்னார், ஜெயலலிதா இருந்தார், இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. எதிரில் நிற்கிற உங்களுடைய முகம், கட்சி, பேரு, தலைவர்கள் இதெல்லாம் மாறி மாறி இருந்துட்டே இருக்கே தவிர 75 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் அப்படியே கம்பீரமா நிற்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சென்டரா, தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சென்டரா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயும் இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டமைப்புனா என்னன்னு தெரியுமா? ரெஃபரண்டம் எடுப்போமா? எத்தனை கட்சி மாறி வந்தீங்க அப்படின்னு இது வரைக்கும் கணக்கு எடுப்போமா? எத்தனை பொய் பேசிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத கணக்கு எடுப்போமா? நாளைக்கு தாவேக்கா ஆட்சி போனீங்கன்னா அந்த கட்சியில் இருப்பீங்களா இல்லை இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு தாவேக்காவுடைய நிர்வாகிகள்கிட்ட கணக்கு எடுப்போமா? எல்லாம் வேணாம் சார். இதெல்லாம் ஏன் அவர் பேசுறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான். அவருக்கு அந்த கட்சியில் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அந்த கட்சியில் யாரும் அவர் மதிக்கிறது இல்லை. மதுரையை சேர்ந்த அமைச்சர் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. மதுரையை சேர்ந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னு ஸ்டேஜை விட்டு இறங்கி தெரிச்சு ஓடுறாரு. அப்ப சொந்த கட்சி எம்எல்ஏக்களே மதிக்காத நிலைமையில தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய நிலைமை இருக்கு. அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக திமுக குறித்து அவர் பார்க்கிறார். திமுக குறித்து அக்கறைப்பட வேண்டாம் சார். உங்க எம்எல்ஏக்கள் மதிக்கிற மாதிரி முதல்ல நடந்துக்குங்க, மத்தத அப்புறம் பேசலாம். இல்ல, ஜென்சி பத்தின அவர் விமர்சனம் வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு. ஒட்டுமொத்த ஜென்சியும் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த அஜெண்டாவுக்கு, அந்த நரேட்டிவ்க்கு எதிராக ஜென்சிங்கிற பேர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பெருமளவு இளைஞர்கள் வராங்கிறத பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் பேசுறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஹைஜாக் பண்ணிட்டாங்க.
நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஜென்சிங்கிறது மூலமா ஹைஜாக் பண்ண அட்டம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை யாராவது வர வேணாம்னு சொன்னாங்களா? அந்த போராட்டத்தை எல்லா கட்சிகளும் போய் ஆதரிச்சிச்சு. திமுக ஆதரிச்சிச்சு, நாம் தமிழர் ஆதரிச்சிச்சு. அந்த போராட்ட குழுவில் இருக்கிறவங்களே சொல்றாங்க, அதிமுகவையும் தாவேகாவையும் பாஜகவையும் தவிர அத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எது தடுத்துச்சு போய் ஆதரவு தெரிவிக்கிறதுல? நீங்க ஆதரவு தெரிவிச்சா பாஜக கோச்சுக்குங்கிற பயம் தான் உங்களை தடுத்துச்சு. பாஜகவுக்கு பயந்துட்டு தான் நீங்க போய் அங்க ஆதரவு தெரிவிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்றாரு, நாங்க கடைசியா நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. எப்போ போனீங்க? இந்த வடிவேலு படகு போட்டிக்கு போவார்ல, அந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்களுக்கு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இதே வேலை. காலைல 6 மணிக்கு வர சொன்ன சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போகிற அளவுக்கு அவங்க மத்திய மந்திரி ராஜினாமா பண்றாருங்கிற செய்தி வந்த பிறகு, மக்களே கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடலான்னு முடிவெடுத்த பிறகு இவரு போய் நானும் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மக்கள் கேட்டாங்களே மெரினாவை ஏன் சார் திறந்து விடலன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எங்க இருக்கா அந்த பதில் சொல்றதுக்கு தெம்பு இருக்கா? ஜனநாயக ரீதியாக போராடிய மாணவர்களை ஒடுக்கியது தாவேக அரசு, அவர்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அவங்கள டேக் பண்ணணும். பாஜகவோட வேலை இது. பாஜக தான் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அவங்க உள்ள பூந்துட்டாங்க, இவங்க உள்ள பூந்துட்டாங்க, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. விவசாயிகள் போராட்டினா காலிஸ்தான் பஞ்சாப்ல இருந்து வராங்க, ஆம் ஆத்மி ஆதரவு அப்படின்னு நலிஃபை பண்றது. இஸ்லாமியர்கள் போராட்டினா அவங்க இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் வங்கதேசம் அப்படின்னு டைவர்ட் பண்றது. அந்த மாதிரி மாணவர் போராட்டத்தை எதிர்கொள்ள துப்பற்ற இந்த தாவேக அரசு திமுக உள்ள பூந்துருச்சு, ஜென்சி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மடைமாற்றுகிற வேலையில் ஈடுபடுறாங்க. தவிர அந்த மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை. ஏன் சார் ரோட்ல போன மாணவனை அடிச்சிங்க? ஏன் சார் மதுரையில் காலேஜ் ரூம்ல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு தடுப்பு காவலில் வச்சிங்க? தமிழ்நாட்டோட வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததே இல்லையே. சிபிஐ சொல்லியிருக்காங்க சார், நேம் டேக் இல்லாத போலீஸ் மாணவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுங்க, அப்புறம் ஜென்சி பற்றி பேசலாம். இன்னொன்று, ஜென்சி 200 ரூபாய்க்கு வராங்க 300 ரூபாய்க்கு வராங்கன்னுட்டு பேசியிருக்காரு. அவங்க என்ன பிளாக்ல டிக்கெட் விற்றவங்களா? 200 ரூபா 300 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவெல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்ஜினியரா டாக்டரா சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்கவுங்க பெரிய பெரிய ஃபிலிம்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. திராவிட இயக்கம், தமிழ்நாடு, திமுக அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ உதவி பண்ணியிருக்குங்கிற அந்த நன்றி கடன் அடிப்படையில் வந்து போராட்டத்திலையும் திமுகவுக்கு ஆதரவாகவும் நிற்கிறாங்க. இந்த நன்றி உணர்ச்சியோடு வரக்கூடிய கூட்டம் உங்களுக்கு இல்லைங்கிற வைத்தறிச்சல்ல எங்க மீது அவதூறு பரப்புறதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இப்ப நீட்டு போராட்டம் நடந்த சமயத்துல திமுக வந்து நீட்டு தகுதி இல்ல, அவங்க 5 நீட்டுக்கு எது செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க. ஆளுங்கட்சியும் அவங்க கூட்டாளி இல்லை, ஒன்னே ஒன்று தான் சார். நீட்டுக்காக என்ன பண்ணோம், ரகசியம் என்னாச்சுலாம் கேட்குறாங்க. ரகசியம், நீட் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதிமுகவால் நீட்டை ஒழிக்க முடியல, அதுலேருந்து விலக்கு பெற முடியல அப்படின்னு சொல்லும் போது, உங்கள்கிட்ட வழி இருந்தால் சொல்லுங்கன்னு அதிமுக தலைவர்கள் பப்ளிக்கில் ப்ரெஸ்ஸில் கேட்டபோது, எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, எங்கள்கிட்ட அந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ரகசியம்? கத்தி எடுத்து போய் சண்டை போட முடியுமா? போர் தொடுக்க முடியுமா? சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கட்சியாகவும் திமுக ஆக்ட் பண்ணியிருக்கிறது. சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அரசாகவும் திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்காது ஏகே ராஜன் கமிட்டி. என்னைக்கு நீட்டுக்கு ஒழிப்பு நடக்குதோ அன்னைக்கு அதுக்கு ஒரு பேஸ் டாக்குமெண்டா, ஒரு ஆன்மாவா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் ஏகே ராஜன் அவர்களுடைய கமிட்டி ரிப்போர்ட்டா தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது திமுக அரசு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். ஆளுநர் அதை நடவடிக்கை எடுக்கலன்னா ஆளுநரை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்தோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும், நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பணும், கமிட்டி போட்டோம். இதெல்லாம் அரசா பண்ணது. கட்சியாக என்ன பண்ணோம்? கட்சியாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய இளந்தலைவர், இளைஞரணி செயலாளர் உண்ணாவிரதத்தில் வந்து உட்காந்துட்டு பேசின பேச்சு இன்னைக்கு இருக்கு. அமைச்சர் பதவி போயிடும்னு சொன்னாங்க. அமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, நான் நீட்டுக்காக போராடணும்னு ரோட்ல வந்தாரு. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படத்தினுடைய பிளாக் ஆஃப் படத்தினுடைய ஆஃபீஸ் வசூல் எவ்வளோ, படத்தினுடைய டிக்கெட் எவ்வளோ பிளாக் டிக்கெட் போச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுடைய வருமான வரி வழக்கை எப்படி எதிர்கொள்ளலாம்னு அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் திமுக தான் மக்களுக்காக ரோட்லையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் போராடினுச்சு. உங்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய பிஜேபி நெருக்கடினால தான் அந்த விளக்க பெற முடியல. இன்னைக்கு பெற்றுட்டு வாங்கல. நீங்க தானே சொல்றீங்க. நாங்க அதுல சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், காலம் கனியுமானால் நாங்கள் குரல் கொடுப்போம். அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு வக்கு உங்களுக்கு இல்லை, அதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இல்லை. வரும் பொழுது நாங்கள் குரல் கொடுப்போம், கிரெடிட் எடுத்துப்போம். அதுதானே. கிரெடிட்டை திருடுறது மட்டும்தான் வேலையாக வச்சிருக்கிறீங்க. வேற என்ன வேலை? ஏற்கனவே அமலில் இருக்கிறத அமல்படுத்துற மாதிரி இதில் வந்து இவர் வேற கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வேற சொல்றாரு, ஏற்கனவே வந்து கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கு, குறைந்தபட்சம் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கல்வியை கொண்டு வரணும். ஆனால் அது ஏற்கனவே ஒத்திசைவு பட்டியலில் தானே இருக்கு. இல்லை தம்பி, ஏற்கனவே அமலில் இருக்கிறத அமல்படுத்துறதா நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இந்த மாதிரியான கேலி குத்துகள் எல்லாம் பண்ணிட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து, தகுதி குறித்து கேள்வி எழுப்புவதற்கு தாவேக கோமாளி கூட்டத்திற்கு, பாசிச கோமாளி கூட்டத்திற்கு துளியும் அருகதையோ தகுதியோ இல்லை. ஊழல் பட்டியல் வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா
இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான் மேடம். அதாவது நாங்கள் வந்து அறிக்கை வெளியிட போகிறோம். ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை எந்த லட்சணத்தில் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். அந்த அறிக்கையில் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த அந்த டேப்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எலிமெண்ட் இருக்குது. ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கைங்கிறது பட்ஜெட்டில் போடப்பட்ட தகவல்களை எடுத்து திருப்பி வெட்டி ஒட்டி இது பண்ணார். அதை படிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டார், தமிழை என்ன கொள்ளோன்னு கொண்டாருன்னு தெரியும். இந்த அடுத்த அறிக்கை ஒன்று வெளியிடுறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அறிக்கைக்கு முன்னாடியாவது ஒரு தமிழ் டியூஷன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த அறிக்கை வெளியிட சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, அறிக்கை யார் வேணாலும் வெளியிடலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே, அதிமுகவுடைய சிஎம்ஆர் இருந்த அம்மையார் ஜெயலலிதா மேலே பலவேறு வழக்குகளை போட்டு நிரூபித்து காட்டியிருக்கோம். திமுக மீது அப்படி உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வழக்கு போட்டு நிரூபித்து காட்டணும். சும்மா அதிகாரத்தில் உட்காந்துட்டதுனாலே வழக்கு போடுறது ஒரு விஷயம் ஆயிடும். இல்லை, அண்ணாமலை கூட தான் டிஎம்கே ஃபைல்ஸ்னுட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனார். அது என்ன ஆச்சுங்கிற நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதனால டைலாக் யார் வேணாலும் பேசலாம், அறிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாம். வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். இவங்க போடுற அவதூறு வழக்கிலேயே நீதிமன்றத்தில் குட்டு வாங்குறாங்க. வினோத் சூர்யா என்கிற இளைஞர் மீது இவர் போட்ட அவதூறு வழக்கு, ஊழல் பற்றி பேசுகிறாங்கல்ல, 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய்க்கு வித்த அந்த விஷயத்தில் இது வரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க? வித்தவரை கைது பண்ணியிருக்கீங்களா? வாங்கினவரை கைது பண்ணியிருக்கீங்களா? பத்திரம் பண்ணி கொடுத்தவரை கைது பண்ணியிருக்கீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவரை கைது பண்ணியிருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபர் போட்ட அதிகாரியை கைது பண்ணியிருக்கீங்களா? அங்கேருந்து லெட்டர் எழுதின ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸரை கைது பண்ணியிருக்கீங்களா? மேலே ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட அதிகாரியை கைது பண்ணியிருக்கீங்களா? யார் ஒருத்தரையும் கைது பண்ணலை. மாற யாரை கைது பண்ணீங்க? அதில் ஊழல் இருக்கான்னு கேள்வி எழுப்புன ஒரு சாதாரண இளைஞரை தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறீங்க. அதனுடைய ஜாமீன் மனுவில் நீதி அரசர் நீதிபதி உங்களை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அரசாங்கத்துக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். 19(1) ஆர்டிகல் 19(1) 19(2) இருக்கக்கூடிய இது பேச்சுரிமைக்கு எதிராக நீங்கள் நடக்காதீங்க. அரசையோ அமைச்சரையோ விமர்சிப்பது தேசத்திற்கு எதிரான குற்றமோ பொது அமைதிக்கு எதிரான குற்றமோ இல்லை. ஜனநாயகத்தில் முரண்பட்ட குரலை மதிக்க கற்றுக்கங்கன்னு நீதிபதி கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. கூச்சம் இருந்துச்சுன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கணும். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத அரசு அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கு. இப்போ அதே கதையாக தான் இதுவும் வந்து முடியும். சட்டத்துறை ஒரு மிக முக்கியமான துறை. தமிழ்நாடு அரசு பல வழக்குகளை வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். காவிரி நதிநீர் விஷயம் இருக்கு. அதே போல கடந்த அரசு வந்து பல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றலாம் வழக்குகள்லாம் போயிருக்கோம். உயர்கல்வி நிதி கொடுக்கல, நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். இப்படி பல பிரச்சனைகள் விஷயங்கள் இருக்கும்பொழுது சட்டத்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நிர்மல்குமாருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொன்னேனே சார், அவர் துறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடியோ வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு புகார் வருது. ஒரு அம்மா புகார் கொடுக்குறாங்க, அந்த அம்மாவை தூக்கி அடிக்கிறாங்க கட்சியை விட்டு. ஊழல் நடக்கிறதா? நான் ஆடி ஆஃபரில் அரசு வழக்கறிஞர் பதவி விற்கிறாங்களாங்கிற டவுட் வருது நமக்கு. 15 லட்சம் மற்றவங்களுக்கு, உனக்குன்னா 12 லட்ச ரூபாங்கிற ஆடியோ வந்திருக்கு. இப்போ இந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் இந்த அரசு தோத்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து 60 நாளில் பெனால்ட்டி வாங்குறாங்க. ஒழுங்காக அப்பாயின்மெண்ட் போடலை, ஜிஓ போடலை, வழக்கறிஞர் அந்த இது அப்பியர் ஆகலை அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் 60 நாளுக்குள்ள பெனால்ட்டி வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகா மட்டமான நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு அவருக்கு தோன்றதான் ஒன்று தான், அவருடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எங்கள் மேலே திணிக்கணும். வன்மத்தோடு திரிகிறார். அதாவது எங்கள் இளம் தலைவர் மீது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வன்மம் இருக்கோ அந்த வன்மம் இவருடைய நிர்மல்குமார் வாயிலாக வெளிப்படுது. அவர் வந்து இந்த நாட்டில் சனாதன ஒழிப்பு பேசினார். இவர் மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு வரல. ஒரு வழக்கில் வந்து நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு அஃபிடவிட் தாக்கல் பண்ணல 2022. அவர் நான் பேசினேன் ஆமா அப்படின்னு உறுதியோடு நின்னார். ராமர் கோயில் கட்டுற விவகாரத்திலையும் இடபிள்யூஎஸ் விவகாரத்திலையும் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நீதியின் பக்கம் நிற்பேன் அப்படின்னு உறுதியோடு நின்ன ஒரே தலைவர் எங்களுடைய இளம் தலைவர் தான். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு உறுத்துது, அதனால சிடி நிர்மல்குமாருக்கும் உறுத்துது. ஆர்எஸ்எஸோட வாய்ஸாக அவர் இங்கே பேசிட்டு இருக்கிறார், பேச தாவேக்க அனுமதிக்குது. அப்போ தன்னுடைய அமைச்சர் என்ன பேசுகிறார், தன்னுடைய அமைச்சரவையில் என்ன நடக்குது, தன்னுடைய இதில் என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாரா இல்லையா உங்கள் யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, போறாருங்கிறாரு, விவசாயத்துறை அமைச்சர். இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அப்படி போகிற முடிவு இல்லை அப்படிங்கிறாரு. கேட்டால் ஒரு கல்வி அமைச்சரா? அப்போ அமைச்சர்களுக்குள்ளேயே முரண்பட்ட தகவல், முதலமைச்சர் போறாரா இல்லையாங்கிறது. இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திட்டு எங்களை குறித்து பேசுறீங்களே, கொஞ்சமாவது வெக்கப்படுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் 72 டாஸ்மாக் முடிவுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆர்டிஐ போட்ட சமயத்தில் அரசு விளக்கம் கொடுக்காம நாங்கள் 38 மேலாளர் அட்டாச்சோம். இல்லை, அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. 717 கடையை மூடி இருக்கோம் அப்படின்னு இவங்க அறிவிச்சாங்க. தொடர்ச்சியாக பப்ளிக்லையும் அரசியல் கட்சிகளும் அந்த கடையினுடைய பட்டியலை கொடுங்கன்னு சொன்ன பிறகு பல நாட்களுக்கு பிறகு அமைச்சர் தன்னுடைய ட்விட்டரில் அதை வெளியிட்டார், ஒரு பட்டியல்ங்கிற பேரில் வெளியிட்டார். அதை ஏன் அரசு நிர்வாகம் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாகவோ அதிகாரப்பூர்வ ஜிஓவாகவோ அதிகாரப்பூர்வ வெப்சைட்லையோ வெளியிடலை? உண்மையிலேயே அதை மூடி இருந்தால் அந்த தகவல் அன்னைக்கு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு குறைவது? மாவட்டத்தினுடைய மேலாளர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தகவல் மாநில மேலாளர்கிட்ட டாஸ்மாகினுடைய தலைமை நிர்வாகத்திட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் படம் சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரசிகர்கள் நாங்கள் இல்லை. ஒழுங்கா அரசு நிர்வாகத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய தகவலை இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குற வேலையை பாருங்க. நன்றி.